தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கனிமவள கொள்ளை தலைவிரித்தாடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் மணல் கொள்ளை ஒரே வாரத்தில் அதிகரித்துள்ளது. புதுப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பட்டா நிலத்தில் சவுடு மண் எடுப்பதற்காக அனுமதித்து கடலூர் கனிமவளத்துறை கூடுதல் இயக்குநர் செல்வசேகர் துணையுடன் ஆற்று மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 4 குவாரிகள் அனுமதிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1000 லோட் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் கனிமவள கொள்ளை விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கனிமவள கொள்ளை தலைவிரித்தாடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் மணல் கொள்ளை ஒரே வாரத்தில் அதிகரித்துள்ளது. புதுப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பட்டா நிலத்தில் சவுடு மண் எடுப்பதற்காக அனுமதித்து கடலூர் கனிமவளத்துறை கூடுதல் இயக்குநர் செல்வசேகர் துணையுடன் ஆற்று மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 4 குவாரிகள் அனுமதிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1000 லோட் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் கனிமவள கொள்ளை விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கனிமவள கொள்ளை தலைவிரித்தாடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தென்பெண்ணை ஆற்றை ஒட்டிய பகுதிகளில் மணல் கொள்ளை ஒரே வாரத்தில் அதிகரித்துள்ளது. புதுப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பட்டா நிலத்தில் சவுடு மண் எடுப்பதற்காக அனுமதித்து கடலூர் கனிமவளத்துறை கூடுதல் இயக்குநர் செல்வசேகர் துணையுடன் ஆற்று மணல் கொள்ளை அடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 4 குவாரிகள் அனுமதிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1000 லோட் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் கனிமவள கொள்ளை விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது.